தங்கம் எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஆமாம்மா, ராசாத்தி அக்கா தான் சொன்னாவ எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருக்கலான்னு. அதாம்மா அம்மா இங்கே வந்து இருக்கேன். எம்மா ராசாத்தி பெரியம்மா. என்னம்மா சொல்லு. உங்களை ஆள் வச்சுலாம் அடிக்க பார்த்தாவன்னு மாமா சொன்னாங்க. நீங்க எதுக்காகம்மா அவங்க கூட இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கே போக வேண்டியதானே? மைனா, ராசாத்தி அக்கா முன்னாடி மாதிரி இல்லைம்மா, ரொம்பவே மாறிட்டாவம்மா. அவையே தான் சொன்னாவ நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போன்னு. அதனால தாம்மா நானும் இங்கேயே இருக்கேன். மாறினா சந்தோஷம்தான், இருந்தாலும் உங்களையே ஆள் வச்சு அடிக்க பார்த்துருக்காவல்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்குமா. பயப்படலாம் ஒன்றும் இல்லை மைனா. ராசாத்தி அக்கா நீ நல்லா பார்த்துக்கிடியாவ. உங்க அப்பாவும் இங்கே தானே இருக்காவ. நாங்கள் ஒன்றா சந்தோஷமா தாம்மா இருக்கோம். ஆமாம் மைனா, நீ எப்படி இருக்காம்மா? உன் புருஷன் நீ நல்லா பார்த்துக்கிடியாவளா? அவர் நீ நல்லா பார்த்துக்கிடியாருமா. உன் மாமனார் மாமியார் என்னம்மா சொல்லியாவ? கொஞ்சமாவது மனசு மாறினாவளா இல்லையா? என்ன உன் மாமியார் உன்னைய கொடுமை தான் படுத்தியாவளோ? இல்லம்மா, கல்யாணம் முடிஞ்சு போன கொஞ்ச நாளே அப்படி இருந்தாவ. அதுக்கு பிறகு என் புருஷன் சொல்லி சொல்லி அவங்க அம்மையை மாத்திட்டாவம்மா. இப்ப அத்தை முன்னாடி மாதிரி கிடையாது, எதுவும் சொல்றதில்ல. அப்படியே சொன்னாலும் விஜய் எதுவுமே சொல்ல விடுறது இல்லம்மா. அவர் என்னைய நல்லா பார்த்துக்கிடியாரு. அவங்க அம்மா என்ன ஏதாச்சும் சொன்னா கூட உடனே ஏத்து கேள்வி கேட்டுருவாருமா. சரி மைனா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. முன்னாடிதான் அத்தை கிச்சன்ல படு, ஸ்டோர் ரூம்ல படு, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாவ. இப்போ அவர் எதுவுமே சொல்ல விடுறது இல்லம்மா. அவருக்கு தேவையானது எல்லாம் நான் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவரை இனி நல்லா பார்த்துக்கிடியாருமா. அத்தைய இனி ஒண்ணுமே சொல்ல விடுறதே இல்லை. அது முதல்ல நம்ம ஏமாத்தி கட்டி கொடுத்துட்டோன்னு கொஞ்சம் கோபத்துல இருந்தாவம்மா, அதான் அப்படி பேசியிருப்பாவ. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அவரு நீ நல்லா பார்த்துக்கிடியாரு. அத்தைய ஒரு வார்த்தை கூட சொல்ல விடுறது கிடையாது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீயும் அவியல நல்லா பார்த்துக்கம்மா. சரிம்மா, நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். மைனா வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. ஐயோ சாரி, உங்களை பெரியம்மான்னு கூப்பிட்டா பிடிக்காதுல்ல? அப்படிலாம் இல்லம்மா, நான் முன்னாடி புத்தி கெட்டு போய் என்னென்னமோ பேசிட்டேன். உன்னைய என் பிள்ளை மாதிரி நினைச்சிருக்கணும், ஆனா கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய பேசிட்டேம்மா. பெரியம்மைய மன்னிச்சிருமைனா. ஐயோ, என்கிட்டலாம் எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லம்மா, உன்னைய நான் ரொம்ப பேசியிருக்கேன், காயப்படுத்துற மாதிரி நிறைய பேசிட்டேம்மா. பெரியம்மைய மன்னிச்சிருமா மைனா. பரவாயில்ல, நான் எதுவும் நினைக்கல. நீ என்னைய பெரியம்மானே கூப்பிடுமா, நான் உன்னைய ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீயும் எனக்கு பிரியங்கா மாதிரி இன்னொரு பிள்ளைதான், அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மைனா. பெரியம்மா, நீங்களும் எப்படி பேசுறீங்க? ஏம்மா நம்ப முடியலையோ? இல்ல பெரியம்மா, முன்னாடி எல்லாம் கோவப்படுவீங்கல்ல, அதாம்மா புத்தி கெட்டு போய் எப்படி எப்படியோ இருந்தேன். இப்போ முழுசா மாறிட்டேம்மா. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம், போலாம், தங்கலாம். இது உன் வீடு மாதிரி. உனக்கு நீ ஒரு அம்மா இல்ல, 2 அம்மா. நானும் உனக்கு அம்மா தாம்மா. எங்க மாமா குடும்பத்தை தவிர்த்து நாங்க யாருக்கிட்டயும் அவ்வளோ பேசவே மாட்டோம் பெரியம்மா. ஏன்னா எங்க போனாலும் எங்க அம்மைய தப்பா எல்லாரும் பேசுவாங்கன்னு நாங்க யார் வீட்டுக்கும் போறதே கிடையாது. ஆனா நீங்க இப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியம்மா. அழாதம்மா மைனா. இல்ல பெரியம்மா, ஆனந்த கண்ணீர் தான். சரிம்மா உட்காரு. என்னம்மா சாப்பிடுறா? எதுவும் வேண்டாம் பெரியம்மா. மைனா வாமா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலையாம்மா? அவருக்கு வேலை இருக்குப்பா, அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். பிரியங்காக்கு அடிபட்டுருச்சுன்னு அம்மா போன்ல சொன்னாங்களா, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பெரியம்மா, பிரியங்கா எங்க இருக்கா? உள்ளதாம்மா இருக்கா. பெரியம்மா, அவளை நான் போய் பார்க்கட்டுமா? எதுவும் சொல்லுவாளோ? அவ ஒன்னும் சொல்ல மாட்டாமா. மைனா, பிரியங்காவும் பழைய மாதிரி இல்லம்மா, அவளும் மாறிட்டா. என்கிட்டயே கோவமெல்லாம் பேசுறதுல என்னையவே சித்தின்னு கூப்பிடியா? வாங்கிட்டே அன்பாதான் பேசுவா, நீ போய் பாரு. சரிம்மா வாங்க. ஏங்க, நான் போய் சமைக்கிறேன், மைனாவை இருந்து சாப்பிட்டுட்டு போய் சொல்லுங்க. ராசாத்தி, நீ எப்படி மாறினது? என்னால நம்பவே முடியல ராசாத்தி. மீனாவையும் மைனாவையும் பார்த்தா எப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவா, ஆனா இப்ப அவளுக்காக சமைக்கிறேன்லாம் சொல்லியா? ஆமாங்க, நடந்த விஷயம்லாம் என்னைய
மனுஷியே இல்ல. ரொம்ப திமிரு பிடிச்சிட்டு நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆங்காரத்தோட இருந்தேங்க. ஆனா இப்பதான் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருக்குங்க. அவளோ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். பிரியங்கா எப்படியோ அப்படியே அவளையும் நான் நினைச்சுக்கிடியேங்க. சரி ராசாத்தி. இனி நம்மளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். ஆனா என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ராசாத்தி வேணும்னா சொல்லு, ரெடி பண்ணிடுவோம். வாங்கங்க, பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல பேசுற பேச்சா இது? சும்மா இருங்க, நான் போய் சமைக்கிறேன். சரி ராசாத்தி. ராசாத்தி இவ்வளவுக்குள்ள மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி என் வாழ்க்கையில புயல் காத்து எதுவும் கிடையாது, ஒரே தென்றல் காத்து தான் வீச போகுது. என்ன வைக்கலாண்டோ? உங்க தங்கச்சி ராசாத்தியும் செல்லம்மாவும் இன்னைக்கு வந்தாவே. அப்படியே தங்கச்சி வந்தாலோ? ஒரு நாள் தங்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே, உடனே எதுக்கு அனுப்பி விட்டா? நான் சொன்னேன், அவ்வளவுதான் தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாளுவே. என் தங்கச்சி என்ன சொன்னா வைக்கலாண்டோ? வந்தவா ஒரே மன்னிப்பு கேக்கா, என்கிட்ட கேக்கா, அந்த குழந்தைகிட்ட கேக்கா, சரோஜாட்ட கேக்கா, ஒரே மன்னிப்பு மழையாதான் இருந்துச்சு. என்னாச்சு வைக்கலாண்டோ? அதான் நம்ம மருமகளும் அவன் மேல கோவமா இருக்காளுவல்ல, அதான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறேன். தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கடின்னு கேட்டா. ஆனா அவளுவ சரியான காருங்கல்லு, மன்னிக்க மாட்டேன்னு நிக்காளுவே. அந்த சின்ன காமரியாவது பரவாயில்ல மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டு சொன்னேன். பெரிய காமரி ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டா, மூஞ்சிக்கு நேரம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லியா. ஐயோ, என் தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாளே. வார்த்தைப்பட்டு தான் போனேன். இருந்தாலும் உங்க தங்கச்சி செஞ்சது என்ன சின்ன தப்பா? ரொம்ப பெருசுல, அதனால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லியாளுவே. இருந்தாலும் வீடு தேடி வந்து ஒரு பெரிய மனுஷி மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு மன்னிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் சொல்லக்கூடாது. அது இவளுக்கு புரியல. என்னத்த சொல்ல, உங்க தங்கச்சி அதனால விருந்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனேன். இனி எல்லாரும் மன்னிச்சிட்டேன்னா என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க மைனின்னு சொல்லிட்டு போனா ஆனந்தப்பா. அதெல்லாம் எதுக்கு வைக்கலாண்டோ? தெரியல, அவதான் சொல்லிட்டு போனேன். நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாதான் அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டுக்கு வந்து போய் இருப்பேன்னு சொல்லிட்டு போனேன். செல்லம்மாவும் அதே தான் சொன்னேன். அதனால ஒரு நாள் அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். இப்ப எதுக்கு விருந்துலாம் வைக்கலாண்டோ? ஏதாவது விசேஷம் வச்சா போகலாம், சும்மா எப்படி விருந்துக்கெல்லாம் போறது? ஆனந்தப்பா, உங்க தங்கச்சி ரொம்ப வார்த்தைப்பட்டு போனேன். போகலன்னா இன்னும் வருத்தப்படுவா. நம்ம மேல எல்லாரும் இன்னும் கோவத்துல தான் இருக்காவன்னு நினைப்பா. அதுக்கு பிறகு இந்த வீட்டு வாசலுக்கே வர மாட்டா. அவ வீட்டுக்கு மட்டும் இல்ல, செல்லம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துருவோம். இப்படி மாத்தி மாத்தி ஒருத்தர் வீட்டுக்கா விருந்துக்கு போனா தோட்டத்தை யாரு பாக்குறது? ஒரு நாள் தானே ஆனந்தப்பா, யாரையாவது பாத்துக்கிட சொல்லிட்டு வாங்கலாம், போயிட்டு வந்துருவோம். 2 பேரும் வந்து ஆசைப்பட்டு கூப்பிடியாவ. போகாம இருந்தா நல்லா இருக்குமே. சரி பரவ பாப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஆனந்தப்பா, நம்ம ராசாத்தி கூட தான் இப்போ புருஷன் இருக்காரு. தெரியும் ராசாத்தி போடல சொன்னா, பிள்ளைக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதனால அவர் அவ கூட தான் இருக்காராம். அவர் மட்டும் இல்ல, அந்த மீனா இருக்கா பாருங்க, அவளும் இப்போ அங்கதான் இருக்காளாம். எல்லாரும் ஒண்ணாதான் இருக்காவலாம். எதுக்கு எல்லாரும் ஒன்னா இருக்காவ? அந்த பிள்ளை எதுக்கு என் தங்கச்சி வீட்டுல இருக்கு? அது வீட்டுல இருக்க வேண்டியதானே? அதான் நானும் சொன்னேன் ஆனந்தப்பா, நான் இப்ப அவளை ஏத்துக்கிட்டே என் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிடலாம்னு நினைக்கேன். அவ என் வீட்லயே இருக்கட்டும்னு உங்க தங்கச்சி சொல்லியா. 3 பேரும் ஒத்துமையா ஒரே வீட்ல இருக்க போறாங்களாம். என்ன பேசுறாங்களாண்டோ? அவிய 3 பேரும் எப்படி ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்க முடியும்? அதான் எனக்கும் தெரியல ஆனந்தப்பா. எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். கண்டிப்பா அவியலால ஒண்ணா இருக்க முடியாது. அந்த மீனாக்கன வீடு ரொம்ப தூரத்துலயா இருக்கு. எதுத்த வீட்ல தானே இருக்கு, அங்க போய் அவ இருக்க வேண்டியதானே? இல்லனா அவ அண்ணன் கூட போய் இருக்க வேண்டியதானே? 3 பேரும் இப்ப ஒண்ணாதான் இருக்காவல. மீனா கிட்ட பிரியங்காவை பாத்துக்கிட்ட சொல்லிட்டு உங்க தங்கச்சி இங்க வந்திருக்கா. அகிலாண்டோ, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பிள்ளை அன்னைக்கு தாலி கட்டினா மட்டும் போதும் தானே சொல்லிச்சு. இப்ப எதுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அங்க வந்து உட்கார்ந்துருக்கா? சும்மா இருக்க முடியலையாமோ? நான் இப்பவே போய் அந்த பிள்ளை என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்னது இது பழக்க வழக்கம்? புருஷன் பொண்டாட்டி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காவ, அவிய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்காளோ? ஆனந்தப்பா, இது உங்க தங்கச்சி வாழ்க்கை. அவ என்னன்னு முடிவு எடுத்திருந்தாலும் அது சரியாதான் இருக்கும். நீங்க போய் இப்ப மூக்க நுழைச்சீங்கன்னா சரிப்பட்டு வராது. மறுபடியும் பிரச்சனையில் தான் கிளம்பும். இல்ல அகிலாண்டோ, 3 பேரும் எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? அது எப்படி சரிப்பட்டு வரோன்னு கேக்கே.
என்னன்னு தெரியல ஆனந்தப்பா, உங்க தங்கச்சி தான் மனசு மாறிட்டேன் திருந்திட்டேன்னு சொல்லியல்ல, அந்த மாதிரி மனசு மாறி அவளையும் ஏத்துக்கிட்டாளாம். நம்ம இதுல தலையிட வேண்டாம் ஆனந்தப்பா, பிறகு பிரச்சனை தான் வரும். எப்படி தலையிடாம இருக்க முடியாதுலாண்டோ? அந்த பிள்ளை மாப்பிள்ளை கையால தாலி கட்டினா மட்டும் போதும் தானே சொல்லிச்சு. இப்ப எதுக்காக அந்த வீட்டுல வந்து இருக்கணும்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஆனந்தப்பா கோவப்படாதங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா தனித்தனியா போய் இருப்பாவே, நம்மளா போய் இப்ப எந்த பிரச்சனையும் கிளப்பி விடாண்டா. இது அப்படியே விடுங்க. உங்க தங்கச்சி விருந்துக்கு வர சொன்னா ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துருவோம். அந்த பிள்ளை இருக்க வீட்டுக்கெல்லாம் நான் வரல. அந்த பிள்ளைய அனுப்பி விட சொல்லி அதுக்கு பிறகு வேணா விருந்துக்கு போலாம். ஆனந்தப்பா நான் சொன்னதுதான்.